ஹலோ கைஸ், வெல்கம் டு Black Wolf Entertainment. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன படம்னா மைக்கேல். இந்த படம் வந்து மைக்கேல் ஜாக்சனோட லைஃப் ஸ்டோரி வந்து பேஸ் பண்ணி எடுத்த படம். அவரோட பயோகிராஃபி அதை பற்றின படம். இந்த படத்தோட கேஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா வந்து ஜாஃபர் ஜாக்சன் நடிச்சிருக்காரு, அப்புறம் கால்மன் நடிச்சிருக்காங்க, அப்புறம் நியா லாங்னு ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா படத்தில் எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே. இது மைக்கேல் ஜாக்சனோட லைஃப் ஸ்டோரிங்கிறனால மியூசிக்கும் அப்புறம் டான்ஸுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தாங்க. தென் வந்து படத்தில் எப்படின்னா மைக்கேல் ஜாக்சன் எப்படி கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்தார். ஆனால் உண்மையிலே சோஷியல் மீடியா இல்லாத டயத்துலேயே அவருக்கு அந்த க்ரேஸ் இருந்ததெல்லாம் வேறு லெவலு. இப்போ வந்து சோஷியல் மீடியா நம்ம இருந்துக்கிட்டு அந்தளவுக்கு க்ரேஸ், அதை விட சோஷியல் மீடியாவே இல்லாத டயத்தில் அந்தளவுக்கு இருந்தது வந்து செம க்ரேஸ். அதெல்லாம் இது கூட நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. இந்த படத்தில் வந்து ஸ்க்ரீன் ப்ளேன்னு பார்த்தோம்னா ஓகே, சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் ப்ளே செட் ஆச்சு. ஸோ ஸ்லோவாக தான் போகும், அதாவது நார்மல் ஆடியன்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டாக தான் போகும். ஏன்னா பயோகிராஃபிங்கிறனால நமக்கு அந்த ட்விஸ்ட்டு டர்ன்ஸ் ஆக்ஷனு அந்த மாதிரிலாம் பெருசாக நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ட்விஸ்ட் டர்ன்ஸ் மேபி இருக்கும், பட் வந்து ஆக்ஷன்லாம் பெருசாக இல்லை, ஆக்ஷனே இருக்காது. ஒரு ரெண்டு டாடி சீன்ஸ் தவிர படத்தில் அந்த ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், செட்டு போட்டது, அடுத்து அந்த கான்சர்ட் நடத்துகிற இது எல்லாமே வந்து படத்தில் பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க. என்னை பொறுத்தளவுக்கு வந்து படம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொட்டன் டொமேட்டோஸில் தான் இதுக்கு ரேட்டிங்ஸ் கம்மியாக கொடுத்துருந்தாங்கன்னு தெரியல மேபி. பட் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது படம் பர்சனலாக. இந்த வீக்கெண்டுக்கு இந்த படம் ஒரு அருமையான படம். மைக்கேல் ஜாக்சனோட ஸ்டோரியை வச்சு எடுத்தனால அவரை பற்றி ஏகப்பட்ட விஷயம் பேசலாம், அது மேபி வேறு வீடியோவில் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இந்த மூவி ரிவ்யூ மட்டும்னால மைக்கேல் ஜாக்சன் பற்றின ஸ்டோரி தான் அருமையாக கொடுத்துருக்காங்க. அந்த ரெட்ரோ சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது தேட்டரே அப்படியே கான்செப்டாக மாறிடுச்சு. அந்தளவுக்கு வந்து நமக்கு ஒரு அந்த சாங் கேட்கும்போது அந்தளவுக்கு ஃபீல் இருந்தது, எனர்ஜெட்டிக் ஃபீலு. மைக்கேல் ஜாக்சனோட ஃபேன்ஸுக்கு இந்த படம் வந்து செம ட்ரீட்டு. அண்ட் தென் காமன் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமேவும் அருமையான ஒரு நல்ல படம், நல்ல கதை, டீசெண்டாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருந்தது. என்ன ஐலாண்டாக தான் கடைசியில் காட்டலை. பார்ட் 2 மேபி எடுக்க வாய்ப்பு இருக்கலாம், ஏன்னா ஃபுல்லாக கதையை முடிக்கல அவங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட் மூவின்னு தான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். சூப்பராக இருந்தது. ஆக்டிங் தான் அவர் பிரிச்சுட்டார், மைக்கேல் ஜாக்சனாக நடித்தவர். ஸோ ஓகே கைஸ், இந்த வீக்கெண்டுக்கு இந்த படம் வந்து பர்ஃபெக்ட் என்டர்டெய்னர்னு நான் சொல்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் Black Wolf. நன்றி, வணக்கம்.